அப்போ நீங்கள் எல்லாரும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இவர் சொல்கிறபடி 3ஆம் இடத்தை பிடிக்கணும். சூரியன் செவ்வாய் குரு இவங்கள் இணைவுகள் தாங்க ராஜகிரகங்கள். சூரியன் செவ்வாய் குரு அதான் விதண்டாவதத்துக்கு சொல்லலாம். எல்லாரும் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. எல்லாரும் ராஜாவாக முடியாது, எல்லாரும் ஐஏஎஸ் ஆக முடியாது. ஒரு முயற்சியில் ஜெயித்தவங்கள விட மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி ஜெயித்தவங்க அதிகம். ஆமாம். இப்போ ஒரு ஐஏஎஸ் இருக்காருன்னா அவங்க தாத்தா ஜாதகத்திலே அப்பா ஜாதகத்தில் பாருங்கள், அந்த இதுலேயும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கான கிரகமைப்பு இருக்கும். நிறைய பேர் அவருக்கு அதை அனுபவிக்க விடலை, வாரிசு அனுபவிக்குது. அந்த ஜீனில் இருக்கு ஜீனில் இருக்குது. நான் கேட்டேன் அவர்கிட்ட ஒரு கேள்வி. ஐஏஎஸ்க்காக எல்லாரும் போகணும்னு ஆசைப்பட்றாங்க. ஏன்னா ஐஏஎஸ் பண்ணால் ராஜா மாதிரி இருக்கலாம். அப்போது அவர் கேட்டார். நான் சொன்னேன், ஐஏஎஸில் முதல் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணுறவன் எத்தனை பேர் அப்படின்னு பார்க்க சொன்னேன். பார்த்து சொன்னாங்க, முதல் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணுறவன் 0.01%. அப்போ அதிலே போயிடுவான். அதுக்கப்புறம் மனசு ஒன்று. ஆனால் அதை விடாமல் பிடிச்சவன் 32 ரெண்டாவது அட்டம்ப்டில் பாஸ் பண்ணவன் 32%லேருந்து 35% வரைக்கும். அது பெரிய விஷயந்தான். சரியா? நீங்கள் விடாமுயற்சின்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு அவங்க ஜாதகத்தில் அது வேணும். அது வேணும். அதில் விடாமுயற்சி இருக்கணும். அப்போ 3ஆம் பாவத்தை பிடிக்கணும். அப்போ நீங்கள் எல்லாரும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இவர் சொல்கிறபடி 3ஆம் இடத்தை பிடிக்கணும். விட்டுட்டு ஓட்டினோம்னா போச்சு. சரியா? அப்போ 3ஆம் இடத்துக்கு உண்டான கிரகம் என்னன்னு பார்த்து அதை பார்க்கணும். சூரியன் குரு செவ்வாய் ராஜகிரகம் இவங்களுடைய இணைவையும் பார்க்கணும். ராஜகிரகங்களுடைய இணைவையும் பார்க்கணும். இதெல்லாம் வந்துருச்சுன்னா அவங்க நல்லா படித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி நிர்வாகம் பண்ணவும் போயிடுவாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, நான் ஐஏஎஸ்க்கு என்ன கிடைக்குமா இவ்வளோ எங்களோட. ஏன்னா வீடெல்லாம் நிறைய பேர் விற்றுட்டு போய் ஐஏஎஸ் படிக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்துட்டு வழியே இல்லைன்னா சொல்லிடுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதான் விதண்டாவதத்துக்கு சொல்லலாம். எல்லாரும் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. எல்லாரும் ராஜாவாக முடியாது, எல்லாரும் ஐஏஎஸ் ஆக முடியாது. நான் எத்தனை ஐஏஎஸ் போஸ்ட் இருக்குது, எத்தனை பேர் எழுதுகிறாங்க அப்படின்னு பார்த்தா தெரிஞ்சு போகும். முடியாது. அவங்களுக்கு இந்த கவுன்சிலிங் கொடுக்குறவங்க சரியாக கொடுக்கணும். இப்போ ஐஏஎஸை காட்டிலுமே இப்போ அவர் வியாபாரம் பண்ணுறதுக்கு நல்ல வழி இருக்கலாம், அதுக்கு கொடுக்கணும். தவிரவும் உங்களுக்கு அது இந்த ஐஏஎஸ்ங்கிற போது கவர்மெண்ட் ஜாப் தான் அதுக்கு என்ன நீங்கள் பார்த்து சொல்லுவீங்க? இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னாங்கய்யா, சூரியன் செவ்வாய் குரு இவங்கள் இணைவுகள் தாங்க ராஜகிரகங்கள். சூரியன் செவ்வாய் குரு இது வந்து ராஜகிரகங்கள். இந்த கிரகங்களுடைய இணைவு பலம் ஒன்று. அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துக்குரியவர் நல்லா இருக்கணும், நிர்வாகத்திறமை நல்லா இருக்கணும். சரி. லக்னாதிபதி நல்லா இருக்கணும். யார் நல்லா இருக்கணும்? லக்னாதிபதி. சிலருக்கு மனசில் நினச்சேன் நான் போகலம்பாங்க, அங்கே லக்னம் கெட்டு போயிடும். ஐயோ எனக்கு ஆசையே ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறது தான் ஆசை, ஆனால் போக முடியல அப்படிம்பாங்க. சிலருக்கு வந்து என்ன செய்யணும்னா அந்த ஆசையோடு போயிடும், படிக்கக்கூடாது. சிலர் படிக்க போயிட்டு பாதியில் விட்டுட்டு வந்துடுவாங்க. அப்போ இது ஒரு உயர்ந்த படிப்பு. ஆமாம், இது ஒரு ஹை குவாலிட்டியான படிப்பு. எங்கள் அனுபவத்தில் உத்தியோக காரகன்னு சொல்லக்கூடிய 6 கூடியவர் 5லேயோ 9லேயோ அல்லது சூரியன் செவ்வாய் குரு வீடுகளில் உத்தியோகக்காரகன் சூரியன் செவ்வாய் குரு வீடுகளில் இருந்தால் அதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்னா கௌரவமான உத்தியோகம்னு சொல்லுவோம். சரி. அப்போ நல்ல வேலைக்கு போகிற தகுதி. சரி. அப்போ சூரியன் குரு செவ்வாய்லாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. நிர்வாகத்தரம் 5 எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. பாக்கியாதிபதி கல்விஸ்தானத்துக்கு தொடர்பு கொள்கிறாரா? நல்லா இருக்குது. நீங்கள் படிங்கன்னு சொல்லலாம். ஆனால் அந்த படிப்புக்கு என்ன அப்படின்னா ஒரு முயற்சியில் கிடைக்காது. ஒரு முயற்சியில் ஜெயிக்கிறவங்க மிக மிக குறைவு. ஆமாம், பாயிண்ட்டு. சில விஷயங்கள்லாம் நம்ம கடின உழைப்பில் தான் கிடைக்கும். இறைவனை ஒரே தவத்தில் நம்ம அடைய முடியுமா? முடியாது, முடியவே செய்யாது. அது மாதிரி இது வந்து ஒரு பெரிய பொறுப்புள்ள ஒரு பதவி. அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? அந்த 3ஆம் இடத்தையும் பார்க்கணும். விடாமுயற்சி பண்ணு. ஒரு முயற்சியில் ஜெயித்தவங்கள விட மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி ஜெயித்தவங்க அதிகம். ஆமாம் அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது அந்த வயசில் இதனுடைய தசாபுத்திகள் நடக்கிற தசாபுத்திக்கு இந்த வீடுகள் தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும்.
படிக்கிற காலத்திலேயே இந்த ராஜயோக அமைப்புகள் படிக்கிற காலத்திலேயே இருந்தால் ரத்தத்துலேயும் உயிர்லேயும் அது ஊறிக்கிட்டே இருக்கும். சார் நான் அதே எய்மில் இருக்கேன் சார் அப்படிம்பாங்க. சிலருக்கு இடப்பட்ட காலத்தில் டிகிரி படிக்கும்போது சடக்குன்னு அந்த ஐடியா வரும். ஆமாம், இது அந்த தசாபுத்தியை பார்க்கணும். சிலருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா 45-50 வயசுக்கு மேலே அந்த தசாபுத்தி வரும். ஐஏஎஸ் படின்னு சொல்லிட முடியுமா? அந்த நேரத்தில் ஒரு மனசுக்குள்ளே இருக்கும், நமக்கு இதெல்லாம் படிக்க நினச்ச முடியலை, ஆனால் நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணும், நம்ம பேர பிள்ளைய படிக்க வைக்கணுங்கிற எண்ணத்தை அந்த கிரகம் தூண்டும். கிரகம் சும்மா விடாது. இது முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ அது வந்து ஜெனட்டிக்ஸ். ஆமாம். இப்போ ஒரு ஐஏஎஸ் இருக்காருன்னா அவங்க தாத்தா ஜாதகத்திலே அப்பா ஜாதகத்தில் பாருங்கள், அந்த இதுலேயும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கான கிரகம் இப்போ இருக்கும். நிறைய பேர் அவருக்கு அதை அனுபவிக்கப்படலை, வாரிசு அனுபவிக்குது. வாரிசு கொடுத்துருக்காங்க. ஆமாம், அந்த ஜீனில் இருக்குது. ஜீனில் இருக்குது, இல்லாமல் வராது. ஆமாம். அப்போ ஜீன் அப்படி சரியில்லாட்டா என்ன பண்ணுறது? அது ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது அது இருக்குங்கிறது கணக்கு. ஆமாம். அதாவது வந்து இப்போ எப்படின்னா என் ஜாதகத்தில் ஒரு யோகம் இருக்குது கிடைக்கலன்னா, இந்த யோகம் நீங்கள் ஏன் அனுபவிக்கலை, நீங்கள் ஏன் மருத்துவர் ஆகலை, நீங்கள் ஏன் பெரிய வசதிக்கு வரல, இந்த ஜாதகப்படி நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்கன்னா, இந்த யோகம் நமக்கு யாருக்கு வேலை, வாரிசுக்கு வேலை செய்யாமல் போகாது. இந்த தசாபுத்திகள் பாருங்கள் பின்னாடி வரும். இவருக்கு 100 வயசு 95 வயசுக்கு வரும், இவர் இருக்க மாட்டார். இவர் இல்லைன்னா அது யாருக்கு கிடைக்கும்? இவர் சொத்து இறந்துட்டாருன்னா ஒரு சொத்து யார் பிள்ளை தானே நினைக்கும். அந்த யோகம் நமக்கு வரும். இப்போ நான் நல்லா இருக்கேன்னா எங்கள் அப்பா ஜாதகத்தில் இந்த காலத்தில் தசாபுத்தி யோக தசையாக இருக்கும், அவர் இல்லை. அப்போ பிதர்களுடைய இது வேண்டும், வம்சாவளியாக அது வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ பிதர்கள் இது பூர்வ புண்ணியம்னு சொல்கிறோம். ஆமாம், நம்ம வம்சவழி தானே. உங்களுக்கும் கிரகமைப்பு ஒன்று இருக்கும், இன்னொரு ஆளுக்கும் கிரகம், அவங்க தாத்தா பாட்டி வேறு, உங்கள் தாத்தா பாட்டி வேறு, உங்களுடைய சிந்தனை வேறு, அவங்க சிந்தனை வேறு. ஆமாம். இது ஜோதிடத்தில் நிறைய முரண்பாடுகள் வரும். 12 கட்டம் 9 கிரகம், இது எப்படி எல்லாத்துக்கும் சரியாக வரும் அப்படின்னு யோசனை பண்ணால் அந்த யோசனை சரியாக தான் இருக்கும். ஆனால் யாருக்கு எப்படி சொல்லணுங்கிற போது தான் நம்ம இங்கே அந்த இடம்பொருள் பார்த்து சொல்கிறது தான் இங்கே பயிற்சி. இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்களுக்கும் டாக்டருக்கு படிக்கிறவங்களுக்கும் பாருங்கள், 2 பேருக்கும் அந்த அந்த ரூல்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஏன்னா நீங்கள் சொல்லும்போது எனக்கு நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர் வர்றாங்க. ஆமாம், அதில் சில பேர் டாக்டர். அப்போ நான் அவங்க படிச்சுட்டு அவர் டாக்டர் வேலையை பார்த்ததே கிடையாது. அப்புறம் நான் அதை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இப்போ என்கிட்ட வரும்போது இங்கே பாருங்கள், இவர் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அல்லது மருத்துவம், இந்த உயர் ரகமான படிப்பு, நிர்வாகம் அல்லது மருத்துவம், இதில் ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். ஆமாம். சிலர் கம்ப்யூட்டருக்கு சனிச்சந்திரன் கம்ப்யூட்டர்னு நம்ம பார்க்குறோம், புதன் சந்திரனும் கம்ப்யூட்டரில் வரும், மெரைன்லேயும் வரும். ஆமாம். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, மெரைன் படிச்சுட்டு அதில் போவாங்க. சிலர் கம்ப்யூட்டர் படிச்சுட்டு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருப்பாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மெக்கானிக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அதுலேயும் அதில் வந்துடும். கரெக்ட். அவர் இனிஷியல் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு படிக்கலைங்க, ஆனால் அந்த ஒரு மாஸ்டர்கிட்ட 10 வருஷம் இருந்தேன், அதனால் கழட்டி மாட்டுறேன் பாரு. இப்போ நீங்கள் வந்து எனக்கு என்ன விருப்பம்னா, இந்த மாதிரி ஐஏஎஸ் படித்தவங்க அவங்க எல்லாருக்காகவும் பாடுபடுறாங்க. அவங்க ஒரு பொதுப்பணியில் தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஆள்களுக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெரிய துறையில் உள்ளவங்களுக்கும் உங்களுடைய ப்ராக்டிக்கல் அட்வைஸு ரொம்ப நல்லது தேவைப்படணும். அப்படிங்கிறது தான் அந்த ஆஸ்ட்ரோவில் நான் செய்யலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்.